Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் டுடே மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 24,608 பாயிண்ட்ஸில் இருக்குது, 68 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 243 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 81,465 பாயிண்ட்ஸில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 141 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, 53,368 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் என்ன எஃப்எம்சிசி செக்டரில் நல்லா பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், இந்த 3 பேங்கும் பாசிட்டிவ் இருந்துச்சு. ரிமைனிங் கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. எக்ஸப்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 3 பேங்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் செக்டார் வைஸ் இந்த ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு 1.5% காலி. ரிலையன்ஸ் 1,294 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது கண்டினியூஸ் டவுனில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் 1.5% காலி, 2,389 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஐடிசி குறிப்பாக இன்றைக்கி எஃப்எம்சி செக்டர் எல்லாமே அடி தான் விழுந்துருந்துச்சு. அதில் ஐடிசி பார்த்தீங்கன்னா 462 வரைக்கும் வந்தாங்க, இப்போ 464 இருக்குது ஐடிசி. பிரிட்டானியா 1.5% காலி, 4,790 ரூபாயில் இருக்குது. எஃப்எம்சி செக்டர் அடி விழுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், டாடா கெமிக்கல்ஸ், லூப்பின் இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 1% நெகட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 581 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ் 1,106 ரூபாயில் இருக்குது, அதுவும் ஒரு 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. லூப்பினோ 1.5% கீழே விழுந்திருக்காங்க. ஸ்மால் கேப் பார்க்கும்போது தேஜாஸ் நெட்வொர்க்கு, ஜி என்டர்டைன்மெண்ட், ஜேகே அண்ட் பேங்க், ஆர்பிஎல்எல் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இன்றைக்கி 4% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ஹெச்பிசி இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க, 2.5% மேலே போயிருக்கு. விப்ரோ இன்றைக்கி 300 ரூபாயை தாண்டிட்டாங்க, கிட்டத்தட்ட 2.24% பாசிட்டிவில் இருக்குது. எல்என்டி இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கி மிட் கேப்பில் பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸு 6% ரேலியாக இருக்குது. மார்க்கெட் மோஜோ இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்கன்னா கோல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கான்னு பார்த்தா தங்கமயில் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 5.5% ஏற்றிருக்காங்க. டெல் ஹியூரி கண்டினியூஸ் ஒரு பாசிட்டிவ் ரேலியில் இருக்குது, இது வந்து ரிலையன்ஸோட ஒன் கம்பெனி தான், 5% ஏற்றிருக்காங்க. சுந்தரம் ஃபினான்ஸ் அதுவும் 4.5% மேலே போயிருக்கு. ஐடிஐ லிமிடெட் இன்னைக்கு 15% அப்பு, இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேலியில் இருக்க ஸ்டாக்கு. அதே மாதிரி வெல்சம் லிவிங் 5% மேலே போயிருக்கு. கேம்ஸ் 4% ஏற்றிருக்காங்க. ஏஞ்சலன் 3,419 ரூபாய்க்கு வந்தாச்சு, 4% இன்னைக்கு மட்டுமே மேலே போயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்ஃப்ரா, மெட்டல், பிஎஸ்சி, ரியாலிட்டி, டெக்னாலஜி, ஃபினான்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃப்ரா தான் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது செக்டார் வைஸ் பார்க்கும்போது. சிமெண்ட், எனர்ஜி, சர்வீஸ், பிஎஸ்யூ பேங்க், ஆட்டோ, மீடியா, பேங்கிங், ஃபார்மா, கன்சியூமர் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. கன்சியூமர் செக்டர் தான் 2.21% நெகட்டிவில் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிசி செக்டரில் வந்து ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கிராஷ் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருந்துச்சு. குறிப்பாக ட்ரிடெண்ட் 10% இன்றைக்கி அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது. அதே மாதிரி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் அவங்களும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. வெல்சம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த 3 ஸ்டாக்மே இன்றைக்கி 14% வரைக்கும் மேலே போயிருந்துச்சு. பட் ட்ரிடெண்ட் 39 ரூபாய் போனாங்க, இப்போ 39 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 37 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 10% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நிற்குது. இதுக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரீம் ரெஜிம், அதாவது என்ன போயிட்டுருக்குன்னா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகினாங்க. அங்கே வந்து பெக்சிமகோ குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, பெக்சிம்கோ குரூப்பு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் கம்பெனிஸ்லாம் ஓன் பண்ணுறாங்க. அங்கே 32 அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ் மேக்கிங்லாம் போகுது. 32 ஓனர்ஷிப்பில் இருக்குது. அந்த கார்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஓனர்ஷிப்பு குறிப்பாக அந்த கம்பெனிஸ் எல்லாமே லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஆன்கோயிங் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஜஸ் அலோன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுனால இங்கே இந்தியாவில் இருக்க டெக்ஸ்டைல் கம்பெனிஸுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்காங்க. இதில் ட்ரிடெண்ட் தான் அன்றைக்கி மாதம் காட்டியிருக்கு, 39.27 காசுக்கு வந்துடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், வெல்சம் கார்பரேஷன் இவங்க எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இதில் ட்ரிடெண்ட் மட்டும் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஸ்டாக்லாம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, ஐடிசி, டாடா கன்சூமர் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் கோத்ரேஜ் கன்சூமர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட Q3க்கான அந்த மார்ஜின் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, பிஸ்னஸ் அப்டேட்டு. அதில் வந்து மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய குவார்ட்டரில், செப்டம்பர் டிசம்பர் குவார்ட்டரில் அவங்களுக்கு வந்து மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிஸையும் பிடிச்சி போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. இந்த GCPL மார்ஜின் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி போட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, ஐடிசி, இதில் கோத்ரேஜ் கன்சூமர் 9% மேலே காலி, பிரிட்டானியா 2% காலி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 3% காலி. அடுத்தது கோல்கேட் பாமாயில் 2% நெகட்டிவ், நெஸ்லே இந்தியா 1% காலி, டாடா கன்சூமர் 4% காலி, மேரிகோ 4% காலி, டாபரும் 3% மேலே காலி. ஸோ பெரிய அளவில் அடி விழாதது பார்த்தீங்கன்னா ஐடிசியில் அடி விழுந்துருந்துச்சு, பட் பெருசாக இல்லை. வருண் பெவரேஜஸ், பல்ராம் சீனி, ஐடிசி, UBL, ரேடிகோ. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஐடிசி 462 அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க. ஸோ ஐடிசி இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு 3% காலி. ஸோ நான் அந்த ஸ்டாக்கை செக் பண்ணல, பட் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் கீழே விடுறாங்க. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது பஜாஜ், டிவிஎஸ் இவங்க வந்து இவங்களுக்கு பெரிய ரைவல்ஸ் ஆட்டு வருவாங்க ஃபியூச்சரில். டிவிஎஸ் மோட்டரும் பஜாஜும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கு வந்து ஆக்சுவலி மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி ஓலா எலக்ட்ரிக் ஒரு லாங் டேர்மில் வந்து இவங்க டிவிஎஸ், பஜாஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி மேலே வந்துடுவாங்க. ஓலா இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. ரொம்ப நாள் சர்வே பண்ணுறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 12 to 15 மந்த்ஸில் நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அதாவது IPO வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கம்பெனிஸ் கண்டினியூஸாக IPO வராங்க. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. NTPC என்ன சொல்கிறாங்கன்னா மேர்செக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஷிப்ஸுக்கு வந்து க்ரீன் மெத்தனால் வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPC, அதாவது NTPCயோட க்ரீன் எனர்ஜி அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேர்செக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் NTPC க்ரீன் எனர்ஜி வந்து ரீசெண்ட் டேஸில் ஆந்திர பிரதேசில் ஒரு 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து NTPC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஈஸ்மெட்ரிக் பிளானர்ஸ் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. இதுக்கான ரீசன் அவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. 3 கம்பெனிஸில் அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஏற்றிருக்காங்க. ஈஸ்மெட்ரிக் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் ஆக்சுவலி ஒரு 12.8 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது 234 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $18.22 வச்சு 234 கோடி ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஈஸ்மெட்ரிக் பிளானர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் C8 இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 3578 ரூபா போச்சு. 3578 ரூபா போன ஸ்டாக் இப்போ 3461 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 11.5% இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்குது. 3461 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டயர் கம்பெனியாக இருக்கிற கேம்சோ ஆஃப் ஹைவே டயர்ஸ் இப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ $225 மில்லியன் அக்யூசியேஷன். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஏற்றிருக்காங்க C8. பட் C8லாம் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. 24 times ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்காங்க. பீக்கில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் கை வைக்கிறது ரிஸ்க்காக தான் அமையும். எகைன் டவுன் போகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து C8 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், ஒரு 600 நியூ EV சார்ஜஸ் வந்து செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு உட்பட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 100 சார்ஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அது வந்து 2024 ஃபங்க்ஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூண்டாயோட EV சார்ஜிங் செக்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இவங்களோட அப்கமிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து SUVக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BE6 அப்படிங்கிற நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை டெம்பரவரி ஆட்டு BE6 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் வந்து கோரிக்கை வச்சதுனால கோர்ட்டுக்கு வர அந்த பிரச்சனை போனதுனால இப்போ மஹேந்திரா பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ BE6 இருந்ததை இப்போ BE6 ஆட்டு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன அப்டேட் வருதுன்னா மோட்டிலால் ஓசால் இது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேபி 20% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. 1580 ரூபா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்த அப்டேட்டு. SBI வந்து ஒரு 2732 கோடி பேட் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ARSS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதில் ஒரு 2732 கோடி வேல்யூ உள்ள
பேட் லோன்ஸை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் சேலஞ்ச் ஆக்ஷன் அந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்வைட் பண்ணி ஆக்சுவலி கவுண்டர் பிட்ஸை சப்மிட் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசட் செல்லிங் வந்து ஃபுல் கேஷ் பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோராட் இது வந்து SBI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட சேர்மன் அனில் அகர்வால் நாங்கள் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ராஜஸ்தானில், 5 லட்சம் ஜாப்ஸ் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஒரே டைமில் வந்து 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து வேதாந்தாவோட அனில் அகர்வால் கொடுத்த அப்டேட்டு. சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. சன்ஃபார்மாவுக்கு ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க, 2150 ரூபா வரைக்கும் போகும், 19% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ சன்ஃபார்மாவோட சேல்ஸ் வந்து $100 million வந்து ஹிட் பண்ணும். அதாவது அவங்களோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் அசட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து சன்ஃபார்மாக்கு அவங்க கொடுக்குற அப்டேட்டு. ரெவன்யூ ஷேர்னு பார்க்கும்போது நெட்லிஜி அதில் வந்து ஒரு 50:50 போட்டிருக்காங்க. ஃபைப்ரோனம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மசிட்டிகல்ஸுக்கு 55% ரெவன்யூ ஷேர் வந்து இந்த ஃபைப்ரோனம்தும், அடுத்தது 45% ரெவன்யூ ஷேர் வந்து பிலோஜம்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 year சப்போர்ட்டில் நிற்குது, 35% வரைக்கும் கீழே விழ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 850 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த சார்ட்டை வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதானி குரூப் வந்து ஒரு 7.5 lakh ராஜஸ்தானில் இந்த க்ரீன் எனர்ஜி பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, MCLR, அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 basis point இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்லேயே ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 7 நடைமுறைக்கு வந்துடுச்சு. இது வந்து HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. MCLR ரேட்டை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. பட் ஆக்சுவலி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. இந்த ITC இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.